கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் கடந்த ஒரு வாரம் உங்களை எல்லா விதத்திலும் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து ஒரு குறைவில்லாமல் உங்களை அரவணைத்து எல்லாவற்றிலும் உங்களை சுகித்திருக்க செய்து உங்களை வழிநடத்தின கர்த்தருக்கு நாம் ஒருமித்து மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துவோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்கள் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதற்காக அவரை துதிப்போம். நிறைய காரியங்கள் நம்ம சபையில் சொல்கிறோம், வலியுறுத்துகிறோம், ஆனால் அதற்கு யாரும் செவி கொடுப்பதில்லை. ஏதோ பாஸ் சொல்கிறாரு, போகிறோம் வரோம். ஆகையினால எனக்கு என்ன மனசு கஷ்டமாக இருக்குன்னா, உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு கஷ்டப்படும் போது மனசு கஷ்டமாக இருக்கும். நான் அன்னைக்கு செய்யாமல் போயிட்டேனே அப்படிங்கிற காரியத்தை நினைத்து வருத்தக்கூடாது. நாங்கள் போனவா இந்த வாரத்தில் ஒரு அம்மாவை பார்த்தோம். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம சபையினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அவங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. கர்த்தர் அவங்கள மனம் திரும்ப வச்சிருக்கிறார். அது கர்த்தர் தான் எங்களை கொண்டு போனாங்க. அவர்களோட பேச ஆண்டவர் பெரிதான ஒரு வாய்ப்பை தந்தார், வார்த்தைகளை தந்தார். அவங்க இப்போ மனம் திரும்புகிறாங்க. காரணம் என்னன்னா, எல்லா விதத்திலும் கர்த்தர் அவர்கள் உயர்த்தினார். ஆனால் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் இப்பொழுது ஒரு வியாதினாலே கர்த்தருக்கு நேராக மனம் திரும்பிட்டாங்க. எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக, இவ்வளோ காரியங்கள் நடக்கணுமா வாழ்க்கையில்? ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு தேவை. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பைபிளில் 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. தம்பி சத்தம் குறைங்கப்பா. 2 ஏற்பாடுகள் இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, 2வது புதிய ஏற்பாடு. 2க்கும் 2 காரியங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மக்களை வழிநடத்தின வந்த விதம் வித்தியாசமானது. புதிய ஏற்பாட்டில் மக்களை வழிநடத்தி வருகிற காரியங்கள் வித்தியாசமானது. நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை கர்த்தர் மக்களுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாக இருந்து வழி நடத்தி வந்தார். ஆகினால கர்த்தர் சொல்வார், நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன் சொல்கிறார். மோசேயை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சமூகம் உமக்கு முன்பாக போகும், நீ நிலைப்பார், நான் பார்த்து கொள்வேன் என்று சொல். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், உடன்படிக்கை கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காரியத்திலே 2வது உடன்படிக்கையிலே, புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் நம்மிலிருந்து காரியங்களை செய்து வருகிறார். இதுக்கு 2 உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து வரும்பொழுது, புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கும் பொழுது சில நல்ல காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் செயல்பட்டு வந்தார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மை செயல்பட விரும்புகிறார். அதான் ஒரு வித்தியாசமான காரியம். ஆகையினாலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய எல்லா விதமான நியமத்தின்படி அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார், ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் தமது ஊழியத்தை ஆரம்பிக்க அவருக்கு சோதனை வந்தது. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னது போல அவருக்கு வந்த எல்லா சோதனைகளும் ஜெபித்து தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபித்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய அபிஷேகம் அவருக்கு இருந்ததினாலே அவர் எல்லா விதத்திலும் சாத்தானை ஜெயிக்க வல்லமுள்ள தேவனாய் இருந்தார். அவர் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தன்னுடைய ஊழியத்தில் ஆரம்பத்தில் அவர் சொன்ன முதல் வார்த்தை தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை யோவானும் சொன்னார், ஆண்டவரும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். தப்பாக தான் சொல்கிறோம். அப்போ போடுப்பா 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எங்கே இருக்குது? சமீபித்திருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னீங்க?
யாரோ எங்கேயோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் தான் நடக்குது. ஏதாவது ஒரு தப்பான காரியத்தை சொல்லிட்டா அதை பிடிச்சிக்கிட்டே அலைகிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய வார்த்தையை நாம் சரியாக உச்சரிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், முதலாவது ஆண்டவர் பிரசங்கித்த காரியம் இந்த புதிய ஏற்பாட்டில், அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். முதல் பிரசங்கமே மனந்திரும்புங்கள். நம்மளை செயல்பட வைக்கிறார். நீங்க மனம் திரும்பணும், நான் மனம் திரும்பணும், நாம் மனம் திரும்பணும். முதலாவது அவர் கட்டளையிடுவது என்றால் இது கட்டளையாக இருக்கலாம், இது வாக்குத்தத்தமாக இருக்கலாம். நீங்கள் மனம் திரும்பினா பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இல்லாட்டி கட்டளை நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோராஜ்யம் சமீபித்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமாங்க. இங்கே எப்படிங்க மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் எப்படி சமீபித்திருக்கும்? பரலோக ராஜ்யம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் நாள் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்புங்க, நான் பரலோக ராஜ்யம் உங்களில் சமீபித்திருக்கிறேன், உங்களுக்கு கூட இருக்கிறேன், உங்களுக்கு கூட உலாவுகிறேன். இப்போ எங்கே இருக்குது பரலோக ராஜ்யம்? எங்கே இருக்குது? நமதுக்குள்ளே இருக்குது. நாம் தான் பரலோக ராஜ்யம். நாம் தான் மற்றவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை காட்டணும். அதுக்கு தான் முதலாவது சொல்கிறாரு, நம்ம கட்டளையிட்டது மனம் திரும்புங்கள். அதே தான் யோவான்னு சொல்கிறாரு. அதே வார்த்தை தான் அவர் சொல்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சுன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கிக்க காலத்திலே அவர் மக்களுக்கு சமீபமாக இருந்தார். ஆகினால் தான் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களிடம் கூறுகிறார். ஆகையினால நாம் காரியங்களை படித்து கொள்ளும்போது ரொம்ப முக்கியம். இன்னும் மட்டும் இல்லை, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை முதலாவது ஆரம்பிக்கிறார் புதிய ஏற்பாட்டில்? ஏன் கேட்டிங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லியிருக்குது, நீதிமானை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். படிக்குமா? நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆகையினால் தான் அவர் வந்த நோக்கம் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். ஆகையினால் தான் அவர் கட்டளையிடுறாரு, மனம் திரும்புங்கள் என்று. அவர் சும்மா சொல்ல, அவர் வந்த நோக்கம் என்னன்னா, மக்களை நீதிமான அல்ல பாவிகளை, என்னை போல உங்களை போல உள்ள பாவிகளை மனம் திரும்ப அவர் அழைக்க வந்தார். ஆகையினால தான் இந்த கட்டளை சொல்றார், மனம் திரும்புங்கள் என்று. மனம் திரும்புங்கள் என்றால் என்ன? காரியம் நம்ம நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? அது நமக்கு தெரிந்திருக்குமா தெரியாதா? சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரியாது. மனம் திரும்புவது என்றால் என்பது பாவத்திலிருந்து விலகி நீதியை நோக்கி பார்ப்பது, அல்லது நீதியை நோக்கி நடப்பது, அல்லது கர்த்தரை நோக்கி மனம் திரும்புவது. நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் என்றால் நமது உள்ளத்திலே, நமது சிந்தையிலே உள்ள பாவங்களுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்புவது என்பது கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, அல்லது நம்ம கடவுளை விட்டு தூரமாக இருந்தோம், இப்போ கடவுள் பக்கத்தில் போகிறோம், கடவுள் நம்ம உள்ளத்தில் வாரார் என்பதை உணர்வது தான் மனம் திரும்புவது என்ற காரியம். உங்களில் மனம் திரும்புங்கள் என்று எப்படி சொல்லணும்னா, ஒரு மனித, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட்ஸ் அபவுட் டர்ன், முழுமையாக திரும்புவது. முழுமையாக திரும்புவது என்றால் திரும்பவும் அதை செய்யாமல் இருப்பது. மனம் திரும்புவது என்றால், நான் ஒரு காரியத்திலிருந்து மனம் திரும்புகிறேன் என்றால் திரும்பமாக அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பது தான் மனம் திரும்புவது. நான் ஒரு பாவம் பொய் சொல்கிறேன், மனம் திரும்ப. நான் நம்ம சபையில எல்லாம் இப்போ ஐயா கூட சொன்னாங்க, தம்பி ராஜும் சொன்னாங்க, வரேன்னு சொல்கிறாங்க, வரமாட்டுறாங்க. அப்போ மனம் திரும்பினாங்களா இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க? பொய் சொல்கிறாங்க, பொய்யை விரும்பி சொல்கிறாங்க, அதை கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்து சொல்கிறாங்க, நாங்கள் வரோம், ஆனால் வரதில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்துக்கல அவங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை,
ஒரு கர்த்தருடைய காரியத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க, அப்போ நான் வரேன் சொல்ல, உண்மையை சொல்லலாம். நான் வர மாட்டேன், இல்லை என்னால் வர முடியாது, என்னால் வர இயலாது. ஆனால் அப்படி சொல்லாமல் என்ன சொல்லுவோம்? நான் வரேன்னு ஒரு பையன் சொல்லிடுவோம். அது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? நம்ம பொய் சொல்லுவதை விரும்பி சொல்கிறோம். மனம் திரும்பினா அதெல்லாம் செய்ய மாட்டோம். நீங்கள் உண்மையிலேயே கர்த்தரை கண்டு மனம் திரும்பினா அவருடைய காரியங்கள் தான் அதிகமாக ஆசைப்படுவீங்க. வேறு காரியத்தில் உங்களுக்கு மன விருப்பம் இருக்காது. ஆகையினால மனம் திரும்புவது என்பது தேவனுடைய சிந்தையாய் மாறுவது. ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை பார்த்து அவர் சொல்றாரு, நான் மரித்து உயிர்த்தெழணும் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, இல்லை இல்லை நீங்கள் மறிக்கக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு ஆண்டவர், சத்தானே அப்பாலை போ, நீ தேவனை கேட்டவளை சிந்தி. மனம் திரும்புவது என்றால் நம்ம சிந்தனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனை கேட்ட சிந்தை உடையவர்களாக மாற்ற வேண்டும். அந்த நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் தான் சொல்றாரு. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். எப்படின்னா, நீங்க மனம் திரும்புவது என்றால் உங்க மனித சிந்தனை விட்டு விட்டு தேவனுடைய சிந்தைக்கு மனம் திரும்புவதுதான் மனம் திரும்புதலான காரியத்துக்கான காரியம். ஆகையினால மனம் திரும்புவது என்பது நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய அணுகுமுறையிலே நாம் மனம் மாறி இருக்க வேண்டும், மனம் மாற வேண்டும் என்று யோபு சொல்றாரு. தன் வாழ்க்கையில் மனம் திரும்பும் போது யோபு எழுதின புத்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அவன் மனம் திரும்பும் போது அவனுடைய பாவத்தை குறித்து அருவருத்து மனம் திரும்புகிறான். நான் இதெல்லாம் நான் இவ்வளோ கடவுளுக்கு விரோதமாக செஞ்சேனா அப்படின்னு தன்னுடைய பாவத்துக்காக அதை அருவருத்து மனம் திரும்ப. ஒரு வாழ்க்கையில் நீங்கள் மனம் திரும்பணுன்னா நம்முடைய காரியங்களில் உள்ள எல்லா பொல்லாப்பு போர் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் அவைகளை விட்டு அருவருத்து மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. தவறுகளை அடுத்தது பார்த்தோன்னா, ஒருத்தர் மனம் திரும்புகிறான்னா தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு அதற்காக மனம் திரும்ப வேண்டும். அநேக தவறுகள் செய்கிறோம். நம்ம தவறு சில நேரத்தில் நமக்கே தெரியாது. அதனால சில பேர் ஜெபிக்கும் போது நாங்கள் தெரிந்ததோ தெரியாததோ அறிந்தோ அறியாத தவறுகளை செய்தோம் கர்த்தாவே, தயவாய் மன்னியுங்கள் சொல்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம தெரிந்தும் தவறுகள் செய்திருக்கலாம், நாம் அறியாமலும் தவறுகள் செய்திருக்கலாம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனம் திரும்புதல் காரியம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது. எங்கூட ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பேர் தேவதாஸ். நாங்கள்லாம் நல்லா ஊழியர் நார்த்தில் செஞ்சுருக்கோம். அவருக்கு ஒரு சபையில் சொன்னாங்க, நீங்கள் எங்களோட ஊழியம் செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு நிறைய சம்பளம் தரோம் அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்க. நாங்கள் டீமாக ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறோம். எங்களுக்கு சம்பளம் கிடையாது. 1970களில் நடந்த சம்பவம். 1979 இது நடந்தது. அவருக்கு அந்த சபையில் நிறையா சம்பளம் தரோம் வாங்கன்ட்டார். எங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னா ஒரு நாளைக்கு 50 பைசா. அது 50 பைசா டீ செலவு. அது அப்போ விலை டீ வந்து 4 25 பைசா. எங்களுக்கு 50 பைசா கொடுப்பாங்க. நாங்கள் 2 பேராக போய் ஒரு ஐக்கியப்பட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடணும். அதான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். எங்கள் ஊழியத்தில் எங்களுக்கு சம்பளம் கிடையாது. எங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்துறாங்களோ, அதை விற்று தான் நாங்கள் எங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கணும். ஆனால் கர்த்தர் நல்லவர், ஒரு நாள் கூட எங்களை குறையில்லாமல் நடத்தினார். அந்த தேவதாஸ் என்ன செஞ்சார், அந்த சபையோடு போய் சேர்ந்துட்டார். நாங்கள் சொன்ன செய்யாத, அவங்க ஒழுங்காக நாளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நடுவெளியில் காலை வாரிடுவாங்க. கேட்கல. போனார். அங்கே போனேன்னு ஒரு கல்யாணம் பண்ணார். எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஒரு 2 வருஷம் கழித்து அவங்க சர்ச்சிலேருந்து அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இப்போ திருப்பி வாழ்ந்துக்கிட்டு எங்கள்கிட்ட நாங்கள் அப்போ சொன்னோம், டேய் நீ இன்னைக்கு மனம் திரும்பலை, நீ அன்னைக்கே மனம் திரும்பணும், இப்போ மனம் திரும்பணும். ஒரு ஆசை வரும்போது அந்த ஆசைக்கு
தலையை கொடுத்துடக்கூடாது. அப்போ மணந்துடணும், ஆண்டவரே இது ஒன்றை சித்தம் இல்லை, அதில் நான் தலையிடக்கூடாது, அது நான் அந்த காரியங்களை கவனிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். ஆகையினாலே எபிரேயர் சொல்லும்போது ஆகையினாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிறிஸ்துக்களை எப்பொழுதும் மனம் திரும்பினவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு காலையிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம மனசில் எவ்வளோ காரியங்கள் ஓடுனது. திருச்சபையில் தான் உட்காந்துருக்குறோம், நம்ம மனசு கருத்தோட இருக்கிறா? அப்படிதான் சொல்லு. சில பேர் தூங்குறோம், சில பேர் பாட்டு பாட முடியல, சில பேர் அது இது இந்த பாட்டு பிடிக்காம இருக்கிறோம், இந்த பாட்டு ஏன் பாடுறாங்கன்னு கேட்குது மனசு, இந்த பாட்டு இதுக்கு ஒத்து வரலையே ஆராதனைக்குன்னு நினைக்குது மனசு, இவங்க எப்படி ஆராதனை பண்ணுறாங்கன்னு நினைக்கிது மனசு. இதே தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் என்னென்ன செய்யுது, எல்லாம் கர்த்தருக்கு விதமாக செய்துட்டு இருக்கு. நம்ம எவ்ரி டைம் நாம் மனம் திரும்ப வேண்டிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ரொம்பவும் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, மனம் திரும்பும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்ப வேண்டும். அநேகருக்கு குத்தப்படுவதில்லை, ஏன்னா தேவ ஆவியானவர் இருந்தால் தான் குத்தப்படும். நாம் ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார் என்றால் அவர் எல்லாவற்றையும் உணர்த்துவார், எல்லாவற்றையும் உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது தான் நம்மளால் மனம் திரும்ப முடியும். ஒரு ஆவியின் அபிஷேகம் இல்லையோ, ஆவியானவர்களை நிறைக்கவில்லையோ, ஆவியானவர்களை கிரியை செய்யலையோ நீங்கள் மனம் திரும்ப கூட முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னன்னா, எல்லா விதமான தீமையான காரியங்கள்லேருந்து மனம் திரும்ப வேண்டும். அநேக தீமையான காரியங்கள் வாழ்க்கையில் நம்ம சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் எந்த விதத்திலும் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் ஆங்கிலத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் வந்து சொல்கிறார், உங்கள் பாவங்களில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் சொல்கிறார். அப்போஸ்தலர் 3:20 படிங்க. ஆமாம், நம்ம மனம் திரும்பல, அதில் குணப்படணுங்கிறார். உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நம்ம உள்ளத்தில் நடைபெற்ற அந்த காயம் அது குணப்படணும். நம்ம மனம் திரும்பணும்னா அந்த உள்ளத்தில் உள்ள காயெல்லாம் குணப்பட்டு போயிடும். எல்லாமே எந்த விதமான வலியும் வேதனையும் அங்கே இருக்காது. தேவன் பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான முதல் காரியம். நிறைய காரியம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். புதிய ஏற்பாடுல எடுத்து படிச்சிங்கன்னா, மலை பிரசங்கங்களில் நாங்கள் பைபிள்ஸில் படிச்சுட்டு வரோம். மலை பிரசங்கம் பற்றி அவங்களுக்கு தெரியும், வரவங்களுக்கு கேட்டிங்கன்னா கர்த்தர் எந்த விதமான காரியங்களை மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினால மனம் திரும்பல் என்பது ஒரு விசேஷத்துவமான காரியம். நமது இருதயம், நமது உள்ளம் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் அதன் செயல்பாடு எங்கே இருக்குது? நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதியிருக்கிறது. அந்த கிரேக்க மொழியிலே மனம் திரும்புவதற்கு மெட்டோட்டோனான்னா உங்கள் இருதயம் திரும்ப வேண்டும். உங்கள் இருதயத்தில் காரியங்கள் வெளியே பாவங்கள் வெளியே போக வேண்டும். எல்லா விதமான அழுக்குகள் வெளியே போக வேண்டும். எல்லா விதமான துன்மார்க்க சிந்தைகள் வெளியே போக வேண்டும். உங்கள் இருதயம் திரும்ப வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக. அதுதான் கிரேக்க வார்த்தையில் மெட்டோட்டோனா என்றால் உள்ளமானது திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதே புஸ்தகத்தில், அதே நிருபத்தில், பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமாங்க, நீங்க மனம் திரும்பினா தேவனால் பிறந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள். நீங்கள் மனம் திரும்பி தேவனால் அறிந்தவர்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பாவமும் வராது.
இல்லையா? அடுத்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயம். நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே உலகத்திலே ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். You are the person, a victorious person. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு வெற்றி ஜெயம்தான் இருக்கும், தோல்வி வராது. கடைசியாக ஒரு வசனம் முடிச்சிடுவோம். அதே அதிகாரத்திலே 18ஆம் வசனம், 5:18, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் சாத்தான் உங்களை தொடமாட்டான். நீங்கள் ஒழுங்காக நீங்கள் மனம் திரும்பாமல், ஒழுங்காக நீங்கள் பிறக்காமல், நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லாமல் இருந்தீங்கன்னா சாத்தான் உங்களை வைத்து விளையாடுவான். உங்களால் உண்மையாக வாழ முடியாது, சத்தியமாக வாழ முடியாது, நீதியாக வாழ முடியாது, அன்பாய் வாழ முடியாது, இரக்கமாய் வாழ முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகினாலே மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிறீர்களானால் தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்குது. ஆகினாலே நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.